3 இவங்க 4. டிஎன்ஆர்ல 4 பேர் இருக்காங்க பாருங்க. ஆமா டிஎன்ஆர் 4. ஆமா 7 போடு 15 7 22 கில் எடுக்க வாய்ப்பு இருக்கா. ஒருத்த நேடு உறானே ஒரு நாக்கு மறுபடியும் கோட்டு மறுபடியும் ஒரு சர்வேல் நாக் இல்ல எஸ்கேப். சாக்கோ மட்டக்கை சாக்கோ கோட் அகால மரணமே அடைச்சிட்டான்டா டி. மரணம் அடைஞ்சான் கோட். மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்தாங்க. கோட் தவறு இழைச்சான். இந்த பக்கம் எஃப்எல் ரியாஸ் வைட்டி கூட பாத்துட்டு இருக்கா. சாக்கோ அவங்க ரஷ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தாண்டி ஏறிட்டு இருக்க ட்ரையன்ஸ் அணி பயமே இல்லாம வந்து பார்த்தா முன்னாடி ஏறிட்டு இருக்காங்க. கில்லு வேணும் அப்படின்றதுக்காக அவங்கள ஆனா லாங்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே வந்து சாக்கோ மாட்டிக்கிட்டான். மாட்டாக்காய் நகால மரணம். எம்எஸ்ஓபி மட்டும் தான் இருக்கான். ஒரு முக்கியமான இதை விட்டுறாங்களா? ஒரு முக்கியமானதை விட்டுட்டாங்களா? எம்எஸ்ஓபி அங்க பாரு வெள்ளை செடி கூட வெள்ளையா உட்காந்துருக்கான் எம்எஸ்ஓபி. யாருக்கு தெரியாம என்ன ஒரு அழுத்து ஒரு புழுத்து அப்படின்னு அழுத்திட்டு போறான். எம்எஸ்ஓபி ஓடிக்கொண்டிருக்கான். அவன் செடிக்குள்ள படுத்துக்கிட்டு அவனோட ஸ்ட்ராட்டஜி அவனுக்கே திருப்பி போட்டான். கேகேஸ்ல 14 கில் இவனுங்க. ஐயோ எம்பிடஸ் 16 இவனுக்கு 14 போடு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. குட்டூரவாதான் வாண்டான் இவனும் 14 கில்லு. இன்னமும் சோன்குள்ள தான் இருக்கு. டிஎன்ஆர் டீம் இருக்கானுங்க. ஒரு பக்கத்துல ஆனா இது பெரிதும் எதிர்பார்த்த பட் அணி 10 9 கில்லு விபிடிஎஸ் 9 கில்லு 7 கில்லோட டிபிடிஎஸ் அதுல 2 பேரும் காணாம போயிட்டாங்க. மத்தபடி வேற யாரு இவங்க தான் இப்போதைக்கு அதிக கில்லு. எம்பிடிஎஸ் மத்தபடி ஜேபிடிஎஸ் 12 கில்லு ஜேபிடிஎஸ் 7 கில்லு எஸ்ஆர்பிடிஎஸ் சீனியர் பிடிஎஸ் 1 கில்லு. மத்தபடி ஐஎஸ் கில் சொல்ற மாதிரி யாரும் இல்ல கைஸ். கடைசியில ஜோன் வரும்போது தான் தெரியும் யார் ஐஎஸ் கில்ல இருக்கா. ஐஎஸ் கில் எடுத்திருக்க டீமை உயிரோட வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கேகேஎஸ் லைவ் இவன் டீம்ல இங்கே தான் இறங்கறன்னு நினைக்கிறான். ஆமா இங்கே தான் இறங்கறானுங்க. இறங்கிட்டான். எஃப்எல் ரியாஸ் மேல இறங்கிட்டான். அடிச்சா இங்க ஒரு அடிச்சா இவனுக்கு ஒரு 4 கில் அடிச்சா 18 கிலோட போவானுங்க. ஒரு புது அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் இழைச்சிட்டாங்களோ? அவர் இழைக்கப்பட்டது. டிஎன்ஆர் டீம்ல ஒரு நாக் அவுட். டிஎன்ஆர் வைப்பர் பாட் நாக் அவுட் பண்ணிருக்காங்க. இன்னும் 3 பேர் உயிரோட இருக்காங்க. இன்னும் 7 கில் தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 HP ஒரு நாக்கு. கேகேஎஸ்ல மறுபடியும் ஒரு நாக்கு. முடிச்சுட பாக்குறான். ஐயோ அப்பன்னு பார்த்து புல்லட் இல்ல. அப்படியாவது கில் செக்யூர் பண்ணா 15 கில் செக்யூர் பண்ணுவானா? செக்யூர் பண்ண வாய்ப்பு இருக்கா? இவன்டா இங்கே சுட்டுக்கிறான். பேனிக்ல ப்ரோ புல்லட் அந்த கொஞ்சம் பாய்ச்சி விடு ப்ரோ. அவங்க டீம் கவர் பண்றதுக்கு வந்துட்டாங்கனா மண்டாடா சில்க் கேம் கூட இத மண்டானே. இவன் ரொம்ப நேரமா பார்த்தே இருக்கான். நினைச்சா சுட்டுக்குவான். அம்மா இத தூக்கி விட்டான்டா. தூக்கி விட்டாங்கறாங்க. கேகேஎஸ் லைவ் முன்னாடி போயிட்டு இருக்கான். தவறு இழைக்கப்பட்டதா ஒரு நாக் அவுட். அங்கது வெரியான ஒரு கவர். இவனுக்கு ட்ரைவர் டீம் அதிகமா கில் எடுக்கலாம்னு பார்க்கறானே இப்பவே இத யூஸ் பண்ணி. சில்க் கேமிங் அவ்வளவுதான். கேகே ஏறி நாக் அவுட் பண்ணிக்கிறாங்க. 14 கில். ஐயோ பாவம் கவர் கொடுக்கவே யாரும் இல்ல. ஒரே ஒருத்தன் 17 கில்லு கேகேஎஸ் லைவ் சுத்தி ஆடிட்டு இருக்கான். 5 கில்லு கேகேஎஸ் லைவ். அவ்வளவுதான். போடு துரத்து அடிக்கறான்டா. 18 கைஸ். 18 வெரி 18 கில்லு. விபிடிஎஸ் பெருது எதிர்பார்க்கற சாய்போபி கோஸ்டோபி ஈசோபி சுட்டி பிளேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 கில் எடுத்து வெறி கொண்ட வேகையா போயிட்டு இருக்காங்க. வேற மாதிரி சிங்கட்ரோல் மட்டும் தான் இருக்கான் டிபிடிஎஸ்ல. ரீகால் பண்றான் 3 பேர் வந்துருவாங்க நினைக்கிறேன். ரஷ்கார்டு ஸ்னைப்பு ஹைப்பர் சாண்ட். இந்த டீம் வச்சு ஒரு டிராஃபி அடிக்கிறேன்னு சொன்னான். அடிச்சிருவானா இன்னைக்கு இந்த பொங்கல் டிராஃபி அவன் தான் பார்ப்போம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோடாலிக்காரனான HBTS அநியாயத்துக்கு 3 ஆளே கில் எடுத்துக்கொண்டு பிளேஸ்மெண்ட் டிராஃபி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
அருமை அருமை, பெரும் பாராட்டப்பட வேண்டிய நீ இது. ஐயோ எஸ்எக்ஸ்பிடிஎஸ் வந்து டோனி போனதுல இருந்து எஸ்எக்ஸ்பிடிஎஸ் சற்று தடுமாறுகிறது. அவங்களுடைய சேவியர் ப்ரோ வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? அதாவது எனிமி தான் சுட முடியல, பைக் யாரு சுடலாமேன்னு பைக்கை சுட்டுட்டு இருக்காரு நம்ம சேவியர் ப்ரோ. சேவ்ரா ஜோன் அவுட் போகக்கூடாது சேவியர் ப்ரோ, இது ஒரு மாதிரியான ஆட்டம். சேவியர் ப்ரோ தன் வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்காரு. நல்லா விளாண்ட ஒருத்தனையும் புடுங்கிட்டீங்க, நாங்க எப்படா ஜெயிக்கிறது அப்படின்னு சோகமா போய் பொட்டி ஒட்டி 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 பச்சை கலர் பொட்டி ஆகிட்டு வரதில்ல சேவியர் ப்ரோ. இங்க பாரு, இங்க ஒருத்தன் பேண்டேஜ் போட்டு வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான், அழகா ஒருத்த கார்டு போய் செத்துட்டான். இவன்ட்டா அவ்வளவுதான் இருக்கு. நல்ல வேலை சொல்ல போனா, ஐயோ என்னடா எம்பிடிஎஸ் முடிய போறாங்களா? இவங்கள்ட்ட இருந்து நம்ம டோனியை புடுங்க, இவங்கள்ட்ட இருந்து டோனியை நம்ம காப்பாத்திருக்கோம். அவ்வளவுதான். அகால மரணம் அடைந்தான். எம்பிடிஎஸ் பாருங்கடா, கோட் மட்டும் தான் இருக்கான். ஆமா, தன்னை தனியா காப்பாத்து. 16 கில் ஒரு நாக்கு. அழிச்சு விட பாத்து. பக்கத்துல இந்த பக்கத்துல ரீகால் பண்ணிருக்கான்டா அவன். ஐயோ ஹெட்போன் போட மாட்டான் போல. அவனுதான் இந்த கேகேஸ்ல இவனுங்க தான் 19 கில். ஆமா வந்துட்டாங்க, 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் வந்துட்டானுங்க. அவ்வளவுதான் போடு. அட்டா பாவிங்களா. கோட்டு என்னடா இப்படி ஒரு ரீகால் கதறி இருப்பானுங்க. ஐயோ இத்தனைக்கும் கில்லு அதிகமா இருந்ததை விட்டானுங்கடா. இந்த டீம் கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனது? ஜேபிடிஎஸ் 16 கில்லோட வந்து கொண்டிருக்கிறது. டோரா ஓபி அகால மரணம். பங்கோஜோட வீழ்ச்சியின் ஆரம்பமானதா? பங்கோஜ் இத்தனைக்கும் 4 பேருமே ஜேபிடிஎஸ்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. மெஜிஷியன், கன்சிஸ்டன்ட், டொட்டோ, வார் நாயகன், பங்கோஜி, ஐஜல் ரேசிங் ஐஜல், டோரா ஓபி, டிடிஎம் கலவு என்று தனித்தனே அறிவித்தவன். இவ்வளவு பேர் இருந்தும் இவங்களால டிராஃபி ஜெயிக்க முடியல. நான் இணக்கி கொண்டிருக்கிறேன். டிபிடிஎஸ் கிட்ட போறாங்க. ஆமா, ட்ரோல் ஆல்ரெடி லிட் கொடுத்திருக்காங்க. ட்ரோலுக்கு யானை 2 யானை, ஒரு யானை கூட 2 யானை. யானை நம்பர் யானை சுத்துறாங்க, சுத்து போட்டுட்டு இருக்காங்க. யானை 2 யானை சுத்திட்டு இருக்கு. போ யானைல இருந்து ஒரு நேடு போடுறான் பரவா. வெரியா யானைல இருந்து. ஆமா வெரியா போட்டுட்டு இருக்காங்க. டிபிடிஎஸ் பாத்து இன்னும் வந்தானே போறானுங்க. வட்டமா அவமே டுர் அப்படினு போய்ட்டான். ஜோன பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 16 கிலோ வந்து இன்னும் 42 பேரா போடு. ஒருவேளை திடீர்னு விபிடிஎஸ் கடைசில 30 கிலோ அடிச்சாங்களோ? கோஸ்ட் ஆமா, வேலு வேற பாரு 3 கிலோ, சுட்டி வேற சொல்லவா வேணும். சாயோபி ஏசியா நம்பர் 1 வேற. 14 ஈசோ மீ ஒரு HPDS தாக்குதல் உட்படுது. யானை வருது, HPDS நோக்கி யானை வருது. ஜியூசோஜி மரணம். ராட்ரிக் புது மாப்பிளை வந்து கொண்டிருக்கார். ராட்ரிக் இறங்குகிறார். மெடிசன் வருகிறான். இறங்கி அடிப்பானா? வெறியா யானையில சுத்தி கவர் குத்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஜோர்டன் மட்டும் தான் முடிச்சு அழுத்துறான். ஜோர்டன் 1 HP. ஜோர்டன் அகால மரணம். கோடாலிக்காரன் அகால மரணம். ஜேபிடிஎஸ் காரன் 20 கில்லு, பங்கோஜ் 8 கில்லு. ஆனால் பினிஷ் செய்ய முடியவில்லையா? ஐயோ சுட்டு இருந்தா சாய் செத்துருப்பான். நல்லா சுட எஸ்கேப் ஆயிட்டான் சாய். 14 கிலோ ஒருவேளை குறைஞ்ச கிலோ வச்சு டிஃபெண்ட் பண்ண போதா விபிடிஎஸ்? ஐயோ அதிகமா கில்லு கண்ணி அடிக்கிறாங்க. 20 கில்ல முடிக்கிறாங்க. அகால மரணம். ரியாஸ் அகால மரணம். கேகேஎஸ் லைவ் பத்தினா சில்க் கேமிங் மட்டும் தான் இருக்கான். சில்க் கேமிங் ஒரே 1 HP அவுட் சைட் ஜோன்ல இருக்கான். அவ்வளவுதான் அகால மரணம். கோஸ்ட் ஆஃப் அகால மரணம். சுட்டி ஜேபிடிஎஸ் போறாங்க. டூப்ளிகேட்
கொடூர குழந்தைக்கு நடக்கும் போர்ல யார் ஜெயிப்பாங்க? ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? பாப்போம். போடு VBTS 20 கில். ஐயோ சொன்ன மாதிரி 29 கில் அடிச்சோம்னா தீர்க்க தரிசிடுவாங்க சார். போடும் அந்த எடுத்தார் வதல் கைஸ். போண்டாவை முடிச்சு விட்டாங்கன்னா 21 கில். இன்னும் JBTS பொறுத்த வரைக்கும் இவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்த அணியாவது இருக்கான்னு பார்த்தா DBTSல 3 பேர் இருக்காங்க. ஆமா JBTS இருக்கானே. நரேன் இருக்கானா? நரேன் இருக்கான். ஹேக்கர் நரேன் இருக்கான் கைஸ். ஆகா நரேன் டீம் இருக்கிறது. இன்னும் இவங்க சுத்தி எந்திரிக்கிறான் படுக்கறான் படுக்கறான் எந்திரிக்கிறான் எந்திரிக்கிறான் படுக்கறான் படுக்கறான் எந்திரிக்கிறான். யாரா ஈஸ்வா தானே? சாய் மறுபடியும் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு ஒரு கில்லுக்காக பார்த்து தவறு இழைக்க போறாங்களா இல்ல ஜோனை பிடிச்சி ஜோனுக்காக ஆட போறாங்களா? ஒரே ஒரு என்ன 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 நடக்க போறது? VBTS ஏதோ நடக்குதுப்பா. வந்தாலே வேறு டீம் ஏதோ BTS சுட்டி வந்தாலே BTS வேலையை காட்டுறாங்க. 6 கிலோ வேற. ஓ போறான் சாய். சாய் முன்னாடி ஜோனை பிடிவதற்காக சாய் முன்னாடி கார் எடுத்து ரன் ஓவர் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஜோன் எடுத்தாங்களா? ஜோன் எடுத்துட்டாங்க. வந்துட்டான் டோல் வந்துட்டான். டீம் அந்த பகை கிங் காங் நடக்குமா? 21 22 மீண்டும் VBTS சாய் தூக்க போகிறதா? IS கில்ல வச்சு முதல் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் மேட்ச் போகறாங்க. பாத்துட்டாங்க. மக்களாக ஒரு எக்ஸ்ட்ரா தொட்ட மாட்டதா. சுத்தி ஒரு பக்கத்துல போட்டு போலக்கறான். சாய் ஒரு பக்கத்துல அடிக்குறான். ஈசா ஒரு கோத்ரோ ஒரு பக்கத்துல போட்டு அடிச்சிட்டு ஓடு. அடுத்து ஒரு நேடு போடு. 23 சுட்டி கொடூர போறது 24 போலே போடு 24 போலே போடு போடு. சுட்டி வந்துட்டானாவே முடிஞ்சு போலே. ஐயோ தவறு இழைச்சிட்டான் சுட்டி. தவறு இழைச்சிட்டான் சுட்டி. ஒரு முக்கியமான ஆட்டக்காரனை விட்டாங்களா? சுட்டி இல்ல 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 ரிவைவ் பண்றாங்க. கோச் நேடு போடுறானே. அவ்வளவுதான் நாக் அவுட். டொட்டோ போடல ஒரு நாக் அவுட். சாய் காப்பாத்தணும். சாய் தவறு இழைக்கிறான். சாய் மிகப்பெரிய தவறு இழைத்தான். ஈஸ்வா இப்ப சுட்டியை காப்பாத்தணும். மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்தாங்க. மிகப்பெரிய ஒரு பின்னாடி மாஃபியாஸை போயிட்டு வேற இருக்கான். அது தெரியல உனக்கு? மாஃபியாஸை போயிட்டு முடிஞ்சிச்சு. ஐயோ இவனுங்க முடிச்சவங்க தூக்கணும் இப்போ. போச்சு. மட்டும் தான் இருக்காரு. கோஸ் ப்ரோ மட்டும் தான் தூக்கி. JBTS காரன் உடைச்சிட்டானா? 23 கில் JBTS காரன். வாவ். இதோ வந்தாங்க. இந்த தொட்ட ஒரு ஸ்ப்ரே. பங்கோஜி 9 கில். 23 கில். இன்னமும் இவன் காப்பாத்தணும். எப்படியே காப்பாத்தானா? கோஸ்ட மட்டும் ஈஸ்வா காப்பாத்தினா வெறியா இருக்கும். காப்பாத்த சண்டைக்கு தான் போயிட்டு இருக்கு ஈஸ்வா. ஆனா இன்னும் பொறுமையா இருக்கான் ஈஸ்வா. இன்னும் எதுவும் பண்ண மாட்டேன்றான் ஈஸ்வா. இஸ் நாட் ட்ரைங் டு சேவ் கோஸ்ட். கோஸ்ட் டோபி வந்து விடுற ஹெல்ப் மீ ஹெல்ப் ஹெல்ப் மீ ஹெல்ப். ஈஸ்வா காட்டி கொடுத்துட்டா. ஐயோ 14 செகண்ட் தான் இருக்கு. 6 மீட்டர் தான் இருக்கு. ஈஸ்வா கிட்ட எதுவுமே இல்லையா? ஐயோ நரேன் வேலையை காட்டினாண்டா. ஆகார் நரேன் கமிங். இந்த பக்கம் பங்கோஜ் 24 கில்லு. 24 கில்லு அடிச்சா 28. அடிச்சு 2v4 அடிப்பாங்களா? தெரியலையே. டெல்லி டுவோ வேற நடக்குமா? பங்கோஜி தொட்டோ 4 கில்லு. பங்கோஜி 9 கில்லு. பங்கோஜி ஒரு நாக்கு சோழ இல்ல. ஐயோ மரணம். தொட்ட மட்டும் இருக்கான். வெறியான 2 நாக்கு அடிச்சா. ஆனா அந்த பக்கம் படுத்து ஒரு போடு. நரேனி are you serious guys? 5 14 கில்லி நரேன் அணி பொங்கல் டிராபியோட
முதல் வின்னு நிறைய நைஸ். யோ 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 சொன்ன மாதிரியே போய் அடிச்சிட்டானுங்களே. ஆமா சொன்ன மாதிரி போய் அடிச்சானே. பரவாயில்ல நல்ல ட்ரை 14 கில்லுன்றது இதுதான் பரவாயில்ல. இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஐயோ வெறியான ஒரு மேட்ச விபிடிஎஸ் விட்டுருச்சு, வெறியான மேட்ச ஜேபிடிஎஸ் விட்டுருச்சு, எல்லாரும் விட்டாங்க. திருக்கும் பாருங்க 10 9 14 கில்லு கில்லர் பிடிஎஸ் கெலா பேட்டியாஸ். அன்னைக்கு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஜெயிச்சாங்க. 14 கில்லு 14 கில்லுன்னு பாக்குறேன். போன வாரம் 20 கில்லு கில்லர் பிடிஎஸ். இந்த வாட்டி 9 15 20 24 கில்லு ப்ரோ. ஐயோ 24 கில்ல விட்டுட்டாங்க ப்ரோ ஜேபிடிஎஸ் காரங்க. ஜேபிடிஎஸ் காரனுங்க கடைசியில விட்டுட்டானுங்க. ஒரு கொஞ்சம் மேன்லாஸ் ஆகாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. ஆனா மேன்லாஸ் ஆயிட்டாங்க. அருமையான ஆட்டம், திறமையான ஆட்டம், பெருமையான ஆட்டம் கைஸ். போடே கைஸ். அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் மேட்சே 20+ கில்ஸ் போயிட்டு இருக்கும். ஆகார் நாராயண் வேலையை காட்டுறாங்க கைஸ். ஆகார் வைத்தான் பாருங்க வட்டு ஓரா வீட்டுக்கு குட்டி குஞ்சலாம் அப்படின்னு சொல்லி நாராயண் ஒரு வேலையை காட்டிட்டாங்க கைஸ். ஓ நோ